இந்தியாவில் 5G சேவையை நாடு முழுவதும் செயல்படுத்துவதில் டெலிகாம் நிறுவனங்கள் முட்டி மோதி வரும் நேரத்தில் சீனாவில் வரலாற்றில் முதல் முறையாக 10G சேவை மக்களின் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. சீனாவின் முன்னணி டெக் நிறுவனமான ஹுவாய் மற்றும் டெலிகாம் சேவை நிறுவனமான யூனிகாம் ஆகியவை இணைந்து ஹெபே மாகாணத்தின் சுனான் பகுதியில் 10 ஜிகாபைட்ஸ் பிராட்பேண்ட் வலைதளத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்திருப்பதாக அசட் நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த மூத்த விண்வெளி வீரரான டான் பெட்டிட் பூமிக்கு திரும்பி தமது 70வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணி செய்து வந்த அவர் சோயூஸ் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பினார். விண்வெளி சோதனை மையத்தில் 7 மாதங்களாக பணியில் இருந்த பெட்டிட் கஜகஸ்தானில் உள்ள செஸ்கசன் என்ற பகுதியில் தரையிறங்கினார். பூமியில் மீண்டும் கால் பதித்த அந்த நிகழ்வு அத்தனை அற்புதமானது, அழகானது என்று பெட்டிட் தெரிவித்தார். கேரளாவில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உயிர்காக்கும் பணியில் மின்னல் வேகத்தில் செயல்பட்ட பெண் காவலருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. கேரள மாநிலம் திரிசூரில் பராமரிப்பு பணிகளுக்காக ஒருபுறம் மூடப்பட்ட சாலையில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் பெண் காவலர் ஒருவர் ஈடுபட்டிருந்தார். வெயில் சுட்டெரித்ததால் கையில் குடையுடன் அவர் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த வழியாக ஒரு ஆம்புலன்ஸ் வருவதைக் கண்டு மின்னல் வேகத்தில் அவர் செயல்பட்டார். கையில் பிடித்திருந்த குடையை தூக்கி எறிந்துவிட்டு சாலையில் போடப்பட்டிருந்த தடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். அங்கிருந்த நபரும் பெண் காவலருக்கு உதவினார். இருதய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை இருந்த ஆம்புலன்ஸுக்கு அவர் வழி ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிகழ்ச்சியான காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. இத்தாலி நாட்டில் நடத்தப்பட்ட மருத்துவ சோதனையில் 14 பெண்களின் கருக்குழாயில் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் இருந்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செயற்கை முறையில் கரு உருவாக்குவதற்கு முன்பு நடத்தப்பட்ட சோதனையில் இது தெரியவந்துள்ளதாக மருத்துவ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உலகில் கருக்குழாய்க்குள் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் கண்டறியப்பட்டது இதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகிறது. இதுபோல கருக்குழாயில் பிளாஸ்டிக் இருப்பது கரு உருவாக்கத்திற்கும் உடல் நலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். மனித மூளை, நுரையீரல், இதயம் உள்ளிட்ட உறுப்புகளிலும் மிக நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது தொடர்பான செய்திகள் ஏற்கனவே வெளியாகியிருந்தன. மனித வாழ்க்கையில் பிளாஸ்டிக் பயன்பாடு மிக அதிகமாகிவிட்டதால் ஏற்படுத்தும் பாதிப்புகளை உணர்த்தும் விதமாக இந்த தகவல்கள் உள்ளன. இமயமலை பகுதிகளில் பனிப்பொழிவு குறைந்திருப்பதால் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா நதிகளில் நீர்வரத்து வெகுவாக குறைந்தது. 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்துகுஷ் மலைப்பகுதியில் 23.6% பனிப்பொழிவு குறைந்திருப்பதாக ICAMOD எனப்படும் மலை வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த சர்வதேச மையம் தெரிவித்துள்ளது. குறைந்த அளவிலான பனிப்பொழிவால் ஆறுகளில் நீர்வரத்து மேலும் குறைந்து கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்று சூழலியல் நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். நதிக்கரைகளில் வாழும் 20 லட்சம் மக்களுக்கு சீராக தண்ணீர் விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். புரதச்சத்து நிறைந்ததாக கூறப்படும் பன்னீரில் ஆபத்தான அளவிற்கு கலப்படம் இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. சைவ உணவை சாப்பிடுபவர்களுக்கு தினசரி புரத தேவையை பூர்த்தி செய்யும் உணவாக பன்னீர் உள்ளது. இந்நிலையில் இதில் அதிகளவு கலப்படம் செய்யப்படுவதாக வந்த புகாரின் பேரில் உணவு பாதுகாப்பு நிறுவனங்களின் கண்காணிப்பு வளையத்தில் பன்னீர் உள்ளது. இந்நிலையில் நொய்டா மற்றும் கிரேட்டர் நொய்டாவில் நடத்தப்பட்ட 702 பொருட்களின் உணவு மாதிரி சோதனையில் அதிக அளவு கலப்படம் செய்து பன்னீர் தயாரிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. அதன்படி 83% பன்னீர் மாதிரிகளில் 40% நுகர்வுக்கு ஏற்றவை அல்ல என்றும் தெரியவந்துள்ளது. மகாராஷ்டிராவில் பள்ளிகளில் ஹிந்தி மொழியை கட்டாயமாக்கிய முடிவை திரும்பப் பெற மாநில அரசை மொழி குறித்த ஆலோசனைக் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கையின் கீழ் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மராத்தி, ஆங்கிலத்துடன் ஹிந்தி மொழியும் கற்பிக்கப்பட உள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு எழுந்தது. இந்நிலையில் மாநில மொழி ஆலோசனைக் குழுவின் தலைவர் லட்சுமிகாந்த் தேஷ்முக் மாநில அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலின் பரிந்துரைகள் ஏற்கப்படவில்லை என்றும், எனவே ஹிந்தி மொழியை கற்பிக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக மகாராஷ்டிராவில் பள்ளிகளில் மராத்தி மொழி மட்டுமே கட்டாயம் என்றும், மற்ற மொழிகள் விருப்பத் தேர்வே என்றும், தமிழ், ஹிந்தி, மலையாளம் என்று எந்த ஒரு மொழியையும் மாணவர்கள் தேர்வு செய்யலாம் என்றும் முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கூறியிருந்தார்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பயங்கர சூறைக்காற்று புழுதியை வாரிச் சென்ற வீடியோ காட்சி வெளியாகி உள்ளது. அருப்புக்கோட்டையில் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பலத்த சூறைக்காற்று வீசியது. ரயில் நிலையம் அருகே உள்ள மைதானத்தில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது சிறிது நேரத்திலேயே இடி மின்னல் வெட்ட மழை பொழிந்தது. வடபாலை கிராமத்தில் வாழை தோட்டத்தில் மின்னல் தாக்கியதில் வாழை மரங்கள் தீப்பிடித்து எரிந்தன. இதேபோல சிதம்பராபுரம் கிராமத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. சேதமடைந்த வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்திலேயே முதன்முறையாக கட்டட கழிவுகளை மறுசுழற்சி செய்து மணல் உற்பத்தி செய்யும் திட்டத்தை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. இதற்காக பெருங்குடி மற்றும் கொடுங்கையூரில் அதிநவீன மறுசுழற்சி ஆலைகள் நிறுவப்பட்டுள்ளன. ஏற்கனவே L&T உள்ளிட்ட பெரிய கட்டுமான நிறுவனங்கள் கட்டட கழிவுகளிலிருந்து மறுசுழற்சி செய்யப்பட்ட மணலை பயன்படுத்தி வருகின்றன. ஆற்று மணலை எடுப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளதால் எம்சாண்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி மணல் தேவை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த புதிய திட்டத்தின் மூலம் பெருகி வரும் மணல் தேவையை பூர்த்தி செய்வதுடன் கட்டட கழிவுகளை முறையாக நிர்வகிக்கவும் முடியும் என்று கூறப்படுகிறது. பொது இடங்களில் கட்டட கழிவுகளை கொட்டுவோருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. அதே நேரத்தில் 1 மெட்ரிக் டன்னுக்கு குறைவான கட்டட கழிவுகள் மாநகராட்சியால் அடையாளம் காணப்பட்டுள்ள 15 இடங்களில் கட்டணமின்றி பெற்றுக் கொள்ளப்படும். 1 டன் முதல் 10 டன் வரையிலான கழிவுகளை அகற்ற மாநகராட்சி கட்டண சேவைகளையும் வழங்குகிறது. கட்டட கழிவு மறுசுழற்சி மூலம் உற்பத்தி செய்யப்படும் மணல் 1 டன்னுக்கு 800 முதல் 900 வரை விற்பனை செய்யப்பட உள்ளது. AI தொழில்நுட்பத்தின் எழுச்சியால் வருங்காலத்தில் மாத ஊதியம் பெறும் நடுத்தர வர்க்கம் என்ற ஒன்று இல்லாமலேயே போகக்கூடும் என்று சௌரவ் முகர்ஜி என்ற முதலீட்டுத்துறை நிபுணர் கூறியுள்ளார். கடினமாக உழைத்து நடுத்தர வர்க்கத்தினர் செய்யும் வேலைகளை AI மற்றும் தானியங்கி தொழில்நுட்பங்கள் செய்துவிடும் என்பதுதான் இதற்கு காரணம் என அவர் விளக்கம் அளித்துள்ளார். மனிதகுல வரலாற்றில் நடப்பு புத்தாண்டை நடுத்தர வர்க்கத்தின் முடிவுக்கு தொடக்கமாக அமைந்ததாக நினைவு கூறப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக இந்தியாவின் வேலைவாய்ப்பு சந்தையை AI தொழில்நுட்பம் தலைகீழாக மாற்றிவிடும் என்றும் இந்திய பொருளாதாரத்தின் தூண்கள் என கருதப்படும் தொழில்துறையில் கூட வேலை இழப்புகள் அதிகரிக்கும் என தொழில்துறை நிபுணர் அரிந்தம் பால் கூறியிருந்தார். இந்துக்கள் அனைவரும் ஒரே கோயில், ஒரே கிணறு, ஒரே சுடுகாடு என்னும் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தின் அலிகரில் RSS ஊழியர்களுக்கான வகுப்பில் பங்கேற்ற பகவத் இவ்வாறு பேசியுள்ளார். இந்துக்களில் பட்டியல் சாதியினர் உள்ளிட்ட சில பிரிவினரை கோயில்களுக்குள் நுழையவும் பொது கிணறுகள் மற்றும் சுடுகாடுகளை பயன்படுத்தவும் அனுமதி மறுக்கும் போக்கு சில இடங்களில் இன்று வரை தொடர்கிறது. இதனை கைவிட்டு அனைத்து இந்துக்களும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதையே மோகன் பகவத் இவ்வாறு பேசியிருக்கிறார். மேலும் சமூகத்தில் நிலவும் பிளவுகளை கடந்து ஒற்றுமையை வலுப்படுத்த RSS ஊழியர்கள் முனைப்புடன் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தலையிட்டதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வருவதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் அவசர நிலையை கொண்டுவரக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மனுதாரர் கூடுதல் மனு தாக்கல் செய்ய அனுமதி கேட்டு நீதிபதியிடம் முறையிட்டிருந்தார். அப்போது உச்சநீதிமன்றம் இவ்வாறு கருத்து தெரிவித்தது. ஆளுநருக்கு எதிரான தமிழக அரசின் வழக்கில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றம் காலக்கெடுவை நிர்ணயித்தது. இதனை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உள்ளிட்டோர் கடுமையாக விமர்சித்திருந்தனர். ஜார்க்கண்டில் மத்திய பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் நக்சல் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய நபர்கள் 8 பேர் உயிரிழந்தனர். லூகு என்ற மலைப்பகுதியில் உள்ள போகரோ என்ற இடத்தில் இருதரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் நக்சல் அமைப்பைச் சேர்ந்த 8 பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து AK சீரீஸ் SLR ரக துப்பாக்கிகளும் நாட்டு துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பிரபல பாலிவுட் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். அமெரிக்காவைச் சேர்ந்த பெரும் தொழிலதிபர் எலான் மஸ்கின் தாயார் மேயும் அவருடன் இருந்தார். தமது புத்தக வெளியீட்டுக்காக இந்தியா வந்துள்ள மேயும் ஜாக்லினும் பாரம்பரிய உடை அணிந்து கொண்டு சித்தி விநாயகரை வழிபட்டனர். இதனையொட்டி மும்பை சித்தி விநாயகர் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.
பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு பயிற்சியாளராக பணியாற்றியதற்கான ஊதியத்தை இன்னமும் அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் நிலுவையிலேயே வைத்திருப்பதாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த முன்னாள் வீரர் ஜேசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தனக்கு சற்றே அதிருப்தியை ஏற்படுத்துவதாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் விரைவில் நிலுவைத் தொகையை விடுவித்துவிடும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் தொடங்கி டிசம்பர் மாதம் வரை 10 மாதங்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக இவர் பணியாற்றினார். சீனாவில் நடைபெற்ற சர்வதேச பட்டம் விடும் விழாவில் தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளை களமிறங்கியது. பட்டம் விடும் விழாவில் ஜல்லிக்கட்டு காளையா என யோசிக்க வேண்டாம். ஜல்லிக்கட்டு காளை வடிவிலான பட்டம் சீன வானில் உயரை பறந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 42வது சர்வதேச பட்டம் விடும் விழாவில் முதல் முறையாக தமிழ்நாடு பங்கேற்றது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் பங்கேற்ற குழுவினர் தமிழர்களின் கலாச்சாரம், வீரம், பெருமை, அடையாளத்தை பட்டம் மூலம் பறைசாற்றினர். தமிழ் உயிரெழுத்துகளும் வானில் வரிசை கட்டி பறந்தன. மேலும் வாழ்க தமிழ் என்பதை குறிக்கும் பட்டமும் சீன வானில் உயரே பறந்தன. 50 நாடுகளைச் சேர்ந்த பட்டங்கள் வானில் ஜாலம் நிகழ்த்திய நிலையில் தமிழ்நாட்டின் பட்டங்கள் காண்போரை கவர்ந்தன. பொதுத்துறையைச் சேர்ந்த பெல் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஆர்டர்களை குவித்ததாக தெரிவித்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் இந்நிறுவனத்திற்கு 92,534 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆர்டர்கள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மின்துறையில் 81,349 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆர்டர்கள் வந்திருப்பதாக கூறியுள்ள அந்நிறுவனம், போக்குவரத்து, பாதுகாப்பு, தொழிற்சாலை உதிரி பாகங்கள் உள்ளிட்ட துறைகள் மூலம் புதிதாக 11,185 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆர்டர்களை பெற்றிருப்பதாகவும் கூறியுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே தமிழக அரசுக்கு இருப்பதாகவும் வேந்தராக ஆளுநரே செயல்படுவார் என்றும் தமிழக உயர்கல்வித்துறை விளக்கமளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் துணைவேந்தர்கள் நியமனம் குறித்த வழக்கின் தீர்ப்புக்கு முன்பாகவே ஊட்டியில் ஆளுநர் நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டுக்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அழைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வேந்தராக ஆளுநரே செயல்படுவார் என்றும் அந்த அடிப்படையில் அவர் இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துவதாகவும் உயர்கல்வித்துறை விளக்கமளித்துள்ளது. துணைவேந்தர்களை தமிழக அரசு நியமனம் செய்வதற்கு திருத்தப்பட்ட சட்ட விதிகள் இன்று வெளியிடப்படும் என்றும் தேடுதல் குழு பரிந்துரைக்கும் பட்டியலுக்கு இனி தமிழக அரசுதான் ஒப்புதல் கொடுக்கும் எனவும் உயர்கல்வித்துறை விளக்கமளித்துள்ளது. நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது தந்தை சிவாஜி கணேசன் தனது பெயருக்கு உயில் எழுதி வைத்துள்ளதால் இந்த வீட்டை ஜப்தி செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று நடிகர் பிரபு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அன்னை இல்லம் வீட்டின் முழு உரிமையாளர் பிரபு என்றும் அதனால் அவரது வீட்டை ஜப்தி செய்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் உத்தரவிட்டார். மகாராஷ்டிரா பேரவைத் தேர்தலில் முறைகேடு நடந்தது உண்மை என்றும் இதற்கு தேர்தல் ஆணையமும் துணை போனதாகவும் காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 18 வயதுக்கு மேல் உள்ளோர் எண்ணிக்கையை விட அதிகம் பேர் வாக்களித்ததாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் அளித்த வாக்குப்பதிவு சதவிகிதத்தில் மிகப்பெரிய முரண்கள் இருந்ததாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இதிலிருந்து தேர்தல் ஆணையம் அரசுக்கு சாதகமாக நடந்து கொண்டது தெள்ளத் தெளிவாக தெரியவருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே ராகுல் காந்தியின் இப்பேச்சுக்காக அவரை பாஜக விமர்சித்துள்ளது. இந்திய அமைப்புகள் குறித்து வெளிநாட்டு மண்ணில் அவதூறு பரப்புவதையே கொள்கையாக ராகுல் காந்தி வைத்துள்ளார் எனவும் இதன் மூலம் அவர் தேசத்திற்கு துரோகம் செய்வதாகவும் பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா கூறினார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீமுக்கு பிணை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி கைது செய்தது. பின்னர் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். ஜாஃபர் சாதிக்கின் பிணை மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் ஜாஃபர் சாதிக் அரசியல் செல்வாக்கு மிக்கவர் என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் ஆம் ஆத்மி கட்சியின் மணீஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை சுட்டிக்காட்டி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீமுக்கு உயர்நீதிமன்றம் பிணை வழங்கியது.
இந்தியாவிடமிருந்து அதிக அளவு பொருட்களை இறக்குமதி செய்ய தங்கள் நாடு தயாராக உள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. ஆங்கில இதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இந்தியாவுக்கான சீன தூதர் சு பெய்ஹெங் தெரிவித்துள்ளார். சீனாவின் நுகர்வோர் சந்தை மிகவும் பிரம்மாண்டமானது, அதை இந்தியா பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார். சீனாவுடனான வர்த்தக பற்றாக்குறை $100 பில்லியன் அளவுக்கு உள்ளது இந்தியாவுக்கு கவலை தரும் விஷயமாக உள்ளது. இதை குறைக்கும் வகையில் இந்திய பொருட்களை வாங்கிக் கொள்ள சீனா முன்வந்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வாக பார்க்கப்படுகிறது. சீனாவுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அமெரிக்கா தீவிரம் காட்டும் நிலையிலும் பதில் வரி விதிப்பில் நிலவும் குழப்பங்கள், இழுபறிகளுக்கு இடையில் சீனாவின் அறிவிப்பு கவனம் பெறுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து அடுத்த ஆண்டே தமிழக வெற்றிக் கழகம் முடிவெடுக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே பூத் கமிட்டி கருத்தரங்கத்திற்கு அக்கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் விஜய் மக்கள் பயணம் முடித்த பின்னரே கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும், தற்போது கட்சியின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடத்துவது மக்களை சந்திப்பது, உட்கட்டமைப்பை பலப்படுத்துவது, உறுப்பினர்கள் சேர்க்கையை அதிகரிப்பது ஆகியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. விஜய் தலைமையில் மட்டுமே கூட்டணி என்பதில் தவேக உறுதியாக உள்ளதாகவும், கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கும் அதிகாரம் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ளதால் சூழலுக்கு ஏற்ப தவேக முடிவெடுக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் விஜய் தலைமையில் கோவை SNS கல்லூரி வளாகத்தில் வரும் 26, 27 தேதிகளில் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்துள்ளார். இதில் 23 மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேர்தலுக்கான களப்பணிகள் மற்றும் ஆட்சி மாற்றத்திற்கான செயல்பாடுகள் குறித்து விஜய் விளக்க உரை அளிக்க உள்ளதாகவும், வாக்குச்சாவடி முகவர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமெனவும் ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். நெப்போலியனின் மகன் தனுஷின் உடல்நிலை குறித்து அவதூறு செய்தி பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை SP அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தனுஷ் மற்றும் அவரது மனைவி அக்ஷயா உடல் நலத்துடன் வாழ்ந்து வருவதாக மருத்துவர் டேனியல் ராஜா தெரிவித்தார். அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது. தனுஷ் மயோபதி தசைத்திறன் மாறுபாடு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கில் வரும் 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வழக்கில் இறுதி விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து நீதிபதிகள் இவ்வாறு தெரிவித்தனர். முன்னதாக இறுதி விசாரணையில் டாஸ்மாக் தரப்பில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் விகாஷ் சிங், டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனையிட அமலாக்கத்துறைக்கு அதிகார வரம்பு இல்லை என்று தெரிவித்தார். வந்தே பாரத் ரயில்கள் கால்நடைகள் குறுக்கே வந்தால் கூட விபத்துக்குள்ளாகலாம் என்று செய்திகள் வெளியாகியிருக்கும் நிலையில் அதனை ரயில்வே துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே அளித்திருக்கும் விளக்கத்தில், வந்தே பாரத் ரயில்களில் கவச் பாதுகாப்பு தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டிருப்பதாகவும், மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வகையில் ரயில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். வந்தே பாரத் ரயில்களின் முகப்பு பகுதியில் கால்நடைகள் குறுக்கே வருவதை கண்டறிந்து திசை திருப்புவதற்கான கேட்டில் கார்ட் தொழில்நுட்பம் இருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ரயில் வழித்தடங்களில் கால்நடைகள் குறுக்கே வருவதை தடுக்க தண்டவாளங்களுக்கு அருகே தடுப்புகள் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாகவும், இதுவரை 3500 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில்வே தண்டவாளங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது.